மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2025 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் மீது கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற பொது விவாதத்திற்கு பதிலளித்து உரையாற்றிடும் ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு நல்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் ஆர்வீர் தலைவர் அவர்களுக்கும், நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், அவை முன்னவர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும், பேரவை தலைவராகிய தங்களுக்கும், இந்த மாமன்றத்தினுடைய உறுப்பினர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னை இந்த பேரவைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கக்கூடிய திருச்சுழி தொகுதி வாழ் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மீளா துயல் கொண்டிருக்கக்கூடிய இடம் நோக்கி நான் தொழுது வணங்குகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, கடுஞ்சினத்த கொல் களிரும் கதல் பரிய கலிமாவும் நெடுங்குடைய நிமிர்தேரும் நெஞ்சுடைய புகழ் மறவரும் என நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்கின்றார் மதுரை இளநாகனார் என்கின்ற சங்க புலவர் அவர். விரைந்து செல்லக்கூடிய கடிய சினத்தை உடைய யானைப்படை, விரைந்து செல்லக்கூடிய செருக்கை உடைய ஒரு குதிரைப்படை, உயர்ந்த கொடிகளை உடைய தேர்ப்படை, நெஞ்சில் வலிமையுடைய காலால் படை என்று ஒரு அரசனிடத்திலே 4 படைகள் சிறப்பாக அமையப்பட்டிருந்தாலும் பெருமை மிக்க அறநெறி ஒன்றுதான் அந்த மன்னனின் ஆட்சியினுடைய வெற்றிக்கு அடையாளமாக விளங்கும் என்று மதுரை இளநாகன் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அத்தகைய அறநெறியினுடைய வழியில் நின்று ஆட்சி புரியக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திராவிடல் மாடல் ஆட்சிக்கு பெருமைகள் பலப்பலவாக இருந்தாலும் கூட அறமே இந்த ஆட்சியினுடைய அடிப்படையாக அமைந்திருக்கிறது. எனவேதான் நமரென கோல் கொடாது, பிறர் என குணங்கொள்ளாது, ஞாயிறு அன்ன வெந்திரல் ஆண்மையும், திங்கள் அன்ன தன்பெருஞ்சாயலும், வானத்து அன்ன வன்மையும் கொண்டு அறநெறி பிழையா திறநெறி மன்னராக நல்லாட்சி புரியக்கூடிய நாயகராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விளங்குகிறார்கள். அவரை மருதன் இளநாகனுடைய சொற்களில் நீ நீடு வாழிய நெடுந்தகை என்று நான் வழங்கி என் உரையை நான் துவங்குகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எல்லாருக்கும் எல்லாம் என்ற முழக்கத்தை முன்வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் 14/3/25 அன்று சட்டமன்றத்தின் முன்வைத்த வரவு செலவு திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து கடந்த 4 நாட்களாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கும் ஒன்றிய அரசு அளித்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நான் தொடக்கத்தில் மாமன்ற உறுப்பினர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்கள் நன்றாக அறிவார்கள் என்றால், ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை நீங்கள் அனைவரும் அறிந்த வண்ணம் இந்தியாவினுடைய ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டுமான நிதிநிலை அறிக்கையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு மாத்திரமான ஒரு நிதிநிலை அறிக்கையாக ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாநில அரசு இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய நோக்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கை மட்டுமல்ல, தேர்தல் காலத்தில் ஒருவேளை எங்களுக்கு ஆதரவாக இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட எப்படி புவியிலே வாழக்கூடிய மக்களுக்கு நிறம் பார்த்து வேறுபாடு இல்லாமல் வான்மழையானது அத்தனை பேருக்கும் சமமாக பொழிகிறதோ அதே போல முதலமைச்சர் அவர்கள் சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அனைத்து பகுதியிலும் சமமாக பாவித்து தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கும் தேவையான உரிய வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்க எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் என்பதை
நான் நெஞ்சுயர்த்தி பெருமையாக இந்த மாமன்றத்திலே நான் தெரிவிப்பேன். அதன் காரணமாகவே இந்த நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள். இன்னொன்று, நம்முடைய உயிரினும் மேலான தமிழ் மொழியை விட வடமொழிக்கும் இந்தி ஆகிய மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசு ஒருபுறம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசு பழங்குடி மக்கள் பேசக்கூடிய அந்த பழங்குடி மொழிகளுக்கும் உரிய கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு நாம் பரிணமித்து வந்திருக்கிறோம் என்பதை இந்த நிதிநிலை அறிக்கையில் உங்களால் கவனித்து பார்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, அதே போல போக்குவரத்து துறையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஒன்றிய அரசு கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு ரயில்வே திட்டங்களுக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த நிதி 19,068 கோடி ரூபாய் மட்டும்தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு 2025-26 இந்த ஓராண்டுக்கு மட்டும் நம்முடைய ஒன்றிய அரசு ஒதுக்குவதற்கு உத்தேசித்திருக்கக்கூடிய தொகை அதே 19,858 கோடி. அதாவது நமக்கு 3 ஆண்டுகளிலே கொடுக்கக்கூடிய அந்த தொகையை ஒரே ஆண்டிலே உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்றிய அரசு வழங்குகிறது என்று சொன்னால், ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கைக்கும் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை உங்களால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். இப்படி நாம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வந்தாலும் கூட இந்தியாவிலே மிக அதிகமான மதிப்பீட்டிலான சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒன்றிய அரசினுடைய நிதி உதவி இன்றி தன்னுடைய சொந்த நிதி ஆதாரங்களை கொண்டு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு செயல்படுத்த ஆரம்பித்தது. முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர்களை நேரில் சந்தித்து அவர்கள் வற்புறுத்திய பின்னர் தான் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசினுடைய பங்கினை ஒன்றிய அரசு வழங்கியது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். அது மட்டுமன்றி எதிர்கால தலைமுறையினுடைய வளர்ச்சிக்காக மித அதிவேக ரயில், செமி ஹைஸ்பீட் ரயில்வே அமைப்பான மண்டல விரைவு போக்குவரத்து அமைப்பு, ரீஜனல் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மற்றும் உயர் போக்குவரத்து அமைப்பான ரோப்வே போன்ற அமைப்பை உருவாக்கி ரயில்வே வளர்ச்சி குறித்து சிந்தித்து செயலாற்றி நம்முடைய தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு அரசினுடைய இந்த நிதிநிலை அறிக்கை நடப்பு ஆண்டிற்கான வெறும் புள்ளி விவரங்களை மட்டும், வரவு செலவு குறித்த புள்ளி விவரங்களை மட்டும் கொண்டதாக அமையவில்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியபடி எதிர்கால தமிழ்நாட்டினுடைய வளமான எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளம் அமைத்திடும் வகையில் உயரிய நோக்கங்களை உள்ளடக்கி இந்த நிதிநிலை அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, சிப் வார் என்கின்ற ஒரு நூல் கடந்த சில ஆண்டுகளாக உலகெங்கும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதை எழுதியவர் கிறிஸ் மில்லர் என்பவர் ஆவார். செமிகண்டக்டர் துறையில் எந்த நாடு முதலிடம் வகிக்கிறதோ அந்த நாடுதான் பொருளாதார வளர்ச்சியிலும் முதலிடம் வகிக்கும் என்று அவர் பல்வேறு தரப்பினரோடு கலந்து ஆய்ந்து அதை நிரூபித்தும் இருக்கிறார். அவர் கடந்த முறை உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு இங்கே சென்னைக்கும் அவர்கள் நேரடியாக வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்று உலகெங்கும் பல நாடுகளும் செமிகண்டக்டர் துறையில் போட்டி போட்டுக் கொண்டு செயலாற்றி வருகின்றன. எனவே அந்த துறையில் தமிழ்நாடும் முன்னிலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து அவருடைய ஆலோசனைகளை பெற்று செமிகண்டக்டர் திட்டம் ஒன்றினை 5 ஆண்டு திட்டமாக நம்முடைய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதில் 2 செமிகண்டக்டர் தொழில் பூங்காக்கள் கோவையிலே, சூலூரிலும் பல்லடத்திலும் இன்றைக்கு நிறுவப்பட இருக்கிறது. செமிகண்டக்டருடைய வளர்ச்சியில் கோவை மண்டலம் இன்னும் செழுமையடைந்திடும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். அது மட்டுமல்ல, புதிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பலவும் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு வந்திருக்கின்றன. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், மேன்மேடு ஃபைபர்ஸ் என்ற வகையில் இந்தியாவில் எலக்ட்ரானிக் பொருள்களை அதிக அளவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற பெருமையை நாம் பெற்று சிறந்து விளங்குகிறோம். தொழில் வளர்ச்சி என்பது ஏதோ பெயருக்கு மட்டுமில்லாமல் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் முன்னேறி தமிழ்நாட்டில் பரவலான தொழிற்பெருக்கத்தை இந்த அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருகிறது. இந்த 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில்
80,000 நபர்களுக்கு மேல் வேலைவாய்ப்பு வழங்கும் தொழில் பூங்காக்கள் குறித்த அறிவிப்பு இந்த பட்ஜெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல புத்தொழில் நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களை பொறுத்தமட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு வரை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை பொறுப்பேற்கக்கூடிய வரை தமிழ்நாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களின் எண்ணிக்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது வெறும் 2105 தான். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் நம்முடைய தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளின் காரணமாக இந்த எண்ணிக்கை 5 மடங்காக இன்றைக்கு அதிகரித்து 10,649 புத்தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டு இந்திய திருநாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து வருகிறது. அதை போல சிறு குறு தொழில்களை பொறுத்தமட்டில் இந்த அரசு பொறுப்பேற்கின்ற போது தமிழ்நாட்டில் 14.17 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்து இயங்கிக் கொண்டிருந்தன. அதே வேளையில் கடந்த 4 ஆண்டுகளில் மேலும் 17.92 லட்சம் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் 32.1 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. இது இத்தகைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயங்குவதற்கு ஒரு உகந்த சூழ்நிலை நிலவி வருவதை காட்டுகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் கடந்த 2011 2021ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் சிப்காட் நிறுவனத்தின் மூலமாக 9 தொழிற்பூங்காக்கள் சுமார் 1800 ஏக்கர் பரப்பளவிலே தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே வேளையில் இந்த கடந்த 4 ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலே பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு 32 தொழில் பூங்காக்கள் 16,880 ஏக்கர் பரப்பளவிலே அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல இதே காலகட்டத்தில் சிட்கோ நிறுவனம் 10 ஆண்டுகளிலே 25 தொழிற்பேட்டைகள் 1111 ஏக்கர் பரப்பளவிலே நிறுவி இருக்கிறார்கள். ஆனால் 2021 முதல் 25 வரையான இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் 28 தொழிற்பேட்டைகள் 1213 ஏக்கர் பரப்பளவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது அன்னையில் இந்த நிதிநிலை அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருப்பதை போல கடந்த 2000 ஆண்டிலே குமரி முனையில் வள்ளுவருக்கு வானுயர சிலை எழுப்பிய அதே வருடம் ஜூலை மாதம் சென்னையில் டைடல் தொழில் பூங்காவை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தொடங்கி வைத்தார்கள். ததும்பும் தமிழ் பெருமிதம் ஒருபுறம், உலகை வெல்லும் நம்முடைய தொழில்நுட்பம் மறுபுறம் என முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழிகாட்டுதலின்படி திட்டமிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் டைடல் மற்றும் மினி டைடல் பூங்காக்கள் இன்றைக்கு தொடங்கப்பட்டு வருகின்றன. வேலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், தூத்துக்குடி, மதுரை, ஓசூர் என தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மற்ற இடங்களிலும் இதே போன்ற தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அந்தந்த பகுதிக்கு பெருமைக்குரிய அடையாளங்களாக மாறி இளைஞர்களுக்கு பெரும் உத்வேகத்தை அளிக்கும் வழிகாட்டியாக மாற்றிடும் என்று நான் நம்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, தஞ்சை மாவட்டத்திலே சீர்காழி என்கின்ற ஒரு நகரம் இருப்பதை நாம் அறிவோம். 7ஆம் நூற்றாண்டினுடைய காலகட்டத்தில் சிற்றூராக இருந்த சீர்காழியில் ஒரு காலை பொழுதில் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுடைய குளக்கரையில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தை பசியாலே கதறி அழுத போது அந்த குழந்தையினுடைய பசியை ஆற்றுவதற்கு அதனுடைய அன்னை அருகில் இல்லை, அதனுடைய உற்றாரும் சுற்றாரும் உறவினரும் அருகில் இல்லை. ஆனால் அந்த குழந்தை தொடர்ந்து அழுத போது அந்த குழந்தையின் அழுகுரல் அந்த ஊர் இறைவி அவருடைய இறைவியினுடைய செவிகளிலே விழுந்து பாலுக்காக ஏங்கி வயிற்று பசிக்காக அழக்கூடிய அந்த குழந்தையினுடைய பசியை ஆற்றுவதற்கு தாய்மை உணர்வோடு பார்வதியாக இருக்கக்கூடிய அந்த உமையம்மையே நேரடியாக வந்து அவருக்கு அந்த குழந்தைக்கு ஞானப்பாலினை ஊட்டி அதனுடைய பசியை தணித்ததாக நான் புராணங்களிலே படித்திருக்கிறேன். அப்படி உமையம்மையே வந்து ஞானப்பால் ஊட்டியதால் தான் நாளும் இன்னசையால் தமிழ் பிறப்பும் ஞான சம்பந்தனாக அந்த குழந்தை உருவாயிற்று என்பதும், அதை ஒட்டி அந்த குழந்தை தோடுடைய செவியன் விடையேறி
ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று அழகிய தமிழிலே அந்த குழந்தை பாடியதாகவும் நான் படித்திருக்கிறேன். பேரவையினுடைய தலைவர் அவர்களே, அன்றைக்கு ஒரு மழலையினுடைய அழுகுரலுக்கு உமையம்மை நேரடியாக இறைவியே பால் ஊட்டினார். மலைமகள் அன்றைக்கு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினார். ஆனால் இன்றைக்கோ தமிழ்நாட்டிலே பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய எந்த குழந்தையும் பசியிலே அழவே கூடாது என்று தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக நம் உள்ளம் கவர் கல்வனாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு நமக்கு அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய அறிவுரைக்கிணங்க நாடே போற்றும் வகையில் நடந்து கொண்டது மட்டுமின்றி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்லாததையும் நாங்கள் செய்வோம் என்று நாட்டுக்கே வழிகாட்டியாக மட்டுமின்றி உலக நாடுகளை இன்றைக்கு பின்பற்றும் வகையில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார்கள். 1924ஆம் ஆண்டு நீதி கட்சியினால் சென்னை 1000 விளக்கு பகுதியிலே தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் இன்றைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் பயன்பெறத்தக்க அளவில் மதிய உணவு திட்டம் சத்துணவு அளிக்கும் திட்டங்களாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நான் எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என்னுடைய அருமை நண்பர்களுக்கு நான் சொல்வேன், உங்கள் தேர்தல் அறிக்கையிலே 2 முறை இதே திட்டத்தை அறிவித்து தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் அதை சொல்வோம் செய்வோம் என்று சொல்லி ஒரு முறையும் இங்கே சொல்கிறீர்களே, பேசுகிற போதெல்லாம் தேர்தல் வாக்குறுதி. நீங்கள் 2 முறை தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்து 10 ஆண்டு காலத்திலே உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒன்றை தமிழ்நாட்டு மக்கள் நீ நலன் கருதி பசிப்பிணி நீக்கும் மருத்துவராக நம்முடைய தாயுமானவராக இருந்து இந்த தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி ஒரு மாபெரும் சாதனையினை நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதை நான் இந்த அவையிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, சமூகத்தில் மகளிருடைய பங்கை முறையாக அங்கீகரிக்கக்கூடிய வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திய போது இந்த திட்டத்தை எப்படி இவர்கள் செயல்படுத்த போகிறார்கள் என்று பலர் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலரோ எங்கே இவர்கள் எப்போது இடறி விடுவார்கள், ஸ்டெடியாக இருக்கிறார்களே, இந்த திட்டத்தை தைரியமாக கொண்டு வந்திருக்கிறாரே முதலமைச்சர், இதை நிறைவேற்ற முடியுமா, எந்த சமயத்தில் இவர்கள் இடறி விடுவார்கள் என்கின்ற நப்பாசையோடும் சிலர் இதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவற்றுக்கெல்லாம் தாண்டி அவர்களுடைய இந்த நயவஞ்சக எதிர்பார்ப்பை எல்லாம் தவிடுபடியாக்கி 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் தொடர்ந்து கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதை இந்த நாடே வியந்து பாராட்டுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி என்று வங்கி கணக்கில் அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கக்கூடிய அந்த நாள் தான் அந்த குடும்பத்திற்கே மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக ஆக்கி இருக்கிறது என்று லண்டன் கிங்ஸ் கல்லூரியினுடைய ஆய்வு பேராசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த மகளிர் உரிமை தொகையை எதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார் என்று பார்த்தால் சேமிப்பாகவும் குழந்தைகளுடைய படிப்பு செலவு, மருத்துவ செலவு போன்ற அத்தியாவசிய செலவினங்களுக்கும் இதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மகளிர் உதவி பெறும் வகையில் ஒரு மாபெரும் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வருவது இன்றைக்கு உலகளாவிய அளவிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் பாராட்டுதலை பெற்று தந்திருக்கிறது. இந்த திட்டத்திற்காக விண்ணப்பிக்க மகளிரை எங்கும் அலைந்து திரிந்து அவர்களை அலையாமல் வைக்க அவருடைய இல்லங்களுக்கு அருகிலேயே அவர்களுக்கு விண்ணப்பத்தை பெற்று பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் அவற்றை சரிபார்த்து அவர்களுடைய வங்கி கணக்கில் உரிமை தொகையானது வரவு வைக்கப்படுகிறது. மகளிர் இல்லம் தேடி வரும் உரிமை தொகை மாண்புமிகு முதல்வரிடம் இருந்து வரும் ஒரு அன்பு பரிசாகவே 1 கோடிக்கும் மேலான மகளிர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதே வேளையில் நான் ஒன்று சொல்வேன், இந்தியாவில் இதே போன்ற ஒரு திட்டம் மேற்கு வங்காளத்தில், மத்திய பிரதேசத்தில், கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற இருக்கக்கூடிய மாநிலங்களில் இதே போன்றிருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். அண்மையிலே வந்திருக்கக்கூடிய சில நாளேடுகளுடைய செய்திகளின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால்,
மகாராஷ்டிரா மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் அவர்கள் எதற்காக அறிவித்தார்கள்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் வருகிறது என்று அறிவித்தார்கள். அதை அறிவித்ததற்கு பிறகு தேர்தல் முடிந்தவுடன் ஜெயித்த கையோடு அங்கே அமைந்திருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன செய்தார்கள் தெரியுமா? சுமார் 15 லட்சம் பயனாளிகளை அந்த திட்டப்பட்டியலில் இருந்து நீக்கி இருப்பதாக இன்றைக்கு அவர்கள் செய்தி வந்திருக்கிறது. அதாவது ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்ட காரணத்தில் முதலே கையெழுத்து எதற்கு போட வேண்டும்? டிஎல் பயணத்துக்கு கையெழுத்து போடலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற போது சத்துணவிலே முட்டை அளித்து கையெழுத்து போட்டார்கள். இப்படி நாட்டு மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய திட்டங்களுக்கு கையெழுத்து போடலாம். ஆனால் 15 லட்சம் பேரை ஒரேடியாக ஒரே கையெழுத்திலே வெளியேற்றி இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த பட்டியலில் இருந்து பிஜேபி அரசாங்கம் என்பதை நான் சொல்லவில்லை. நண்பர்களே, நாட்டிலே வரக்கூடிய நல்லேடுகள் பல இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி அவர்களை வெளியேற்றுவதன் காரணமாக மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய வருவாய் பற்றாக்குறையை அவர்கள் 46,000 கோடியாக குறைத்திருக்கிறோம் என்று இதில் பெருமை வேறு பட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே மகளிர் உரிமை தொகை மட்டுமல்ல, கலைஞர் கனவு இல்லம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், விடியல் பயணம் என்று பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தியதற்கு பிறகும் கூட வருவாய் பற்றாக்குறையை நாம் இன்றைக்கு 69,000 கோடியிலிருந்து 41,000 கோடியாக குறைத்துதான் நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நிதி மேலாண்மைக்கு நல்ல சான்றாக இருக்கும். அதை போல மகளிர் அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய தோழி மகளிர் விடுதிகள், தொழிற்சாலையில் கட்டப்படக்கூடிய தங்கும் விடுதிகள் ஆகிய திட்டங்கள் இன்றைக்கு தேசிய அளவிலே கவனம் பெற்றது மட்டுமல்ல, ஒன்றிய அரசு சமீபத்திலே வெளியிட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலும் கூட அவை இடம்பெற்று இந்த திட்டங்கள் பாராட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். பேரவைத் தலைவர்களே, நாட்டில் தேசிய அளவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் 42% பெண்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளே இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு செய்தி. 2011-2021 வரையிலான 10 ஆண்டுகளில் 29 அரசினர் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ஐடிஐக்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 42 தொழிற்பயிற்சி அரசினர் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் தமிழ்நாடு மற்றும் நிறுவப்பட்டு, அது மட்டுமின்றி அதிநவீன தொழில்நுட்ப 4.0 டெக்னாலஜி அடிப்படையில் தமிழ்நாடெங்கும் உள்ள 71 அரசினர் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ஐடிஐக்கள் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்ற என்பதையும் நான் பெருமையோடு இங்கே சொல்வேன். ஒன்றிய அரசு நீட் கோவிட் போன்றிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை தொடர்ந்து சிக்கல்களுக்கு உருவாக்கக்கூடிய நவீன கல்லூரி குலக்கல்வி திட்டத்தை இன்றைக்கு நம் மீது திணித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த முதல் தலைமுறை மாணவர்கள் உயர்கல்வி கற்பது தடைபடும் என்று பல ஆண்டுகளாக தமிழ்நாடு குரல் வெளியிட்டு வருகிறது. இருந்தாலும் கூட ஒன்றிய அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை என்பது வருத்தத்திற்குரியது. ஆனால் அதற்கு மாற்றாக இந்தியாவிலேயே அதிக அளவிலே உயர்கல்வி சேர்க்கை மிகுந்த மாநிலமாக திகழ்ந்திடும் நம் தமிழ்நாட்டின் சாதனை திட்டங்களாக 4 லட்சம் பேர் பயன்பெறும் புதுமை பெண் திட்டம் மற்றும் 3.8 லட்சம் பேர் பயன்பெறும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சீரிய முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள். தமிழ்நாடு எங்கும் ஒவ்வொரு ஆண்டும் புதிய கல்லூரிகள், அனைத்து கல்லூரிகளிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனாலிசிஸ் போன்ற நவீன படிப்புகள் உயர்கல்வியை சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமிழ்நாடு அரசு இயங்கி வருகிறது. ஒன்றிய அரசினுடைய நவீன குலக்கல்வி திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வரக்கூடிய இந்த வேளையில் தமிழ்நாடு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டை வெற்றி பாதையிலே முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். நாளேடுகளிலே நாம் பார்த்தோம், உத்தரப்பிரதேசத்திலே கும்பமேளா வந்தது. கும்பமேளாவிலே கோடிக்கணக்கான மக்கள் அங்கே வந்தார்கள், லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள் என்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வது வாடிக்கை. ஆனால் அறிவு சார்ந்த தமிழ் சமூகத்தின் தனிப்பெரும் அடையாளமாக விளங்கக்கூடிய மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு இதுவரை 14 லட்சத்திற்கு அதிகமானோர் வருகை புரிந்திருக்கிறார் என்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு பெருமை. அது மாத்திரமல்ல, அதற்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய கீழடி அருங்காட்சியகத்தில் கடந்த 2 ஆண்டுகளிலே மட்டும்
6 லட்சத்திற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் வருகை தந்திருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை என்று நான் சொல்லுவேன். அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை என்பதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் பெருமையாக நான் சொல்வேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்தி மொழியையும் வடமொழியையும் வளர்த்திட பல நூறு கோடி ரூபாய்களை ஒன்றிய அரசு ஒதுக்கி வருகிறது. ஆனால் உயர்தனி செம்மொழி என்று அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மொழியை பாதுகாத்து வளர்த்திட மிக மிக குறைவான ஒரு தொகையைத்தான் ஒன்றிய அரசு ஒதுக்கி வருகிறது. ஆனால் நாங்கள் அதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் இந்த மொழியை வளர்த்திட மட்டுமின்றி தமிழ் மொழியின் சிறப்பை உலகெங்கும் கொண்டு செல்ல எவ்வளவு நிதியையும் நாங்கள் ஒதுக்கி பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்பதை நான் இந்த மன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். வான்புகழ் வள்ளுவத்தை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் உயரிய நோக்கத்துடன் ஐநா நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 193 நாடுகளில் உள்ள அனைத்து மொழிகளிலும் நம்முடைய குரல் மொழிபெயர்க்கப்படுவது மட்டுமின்றி அனைத்து 5 ஆண்டுகளில் அனைத்து தலை சிறந்த மொழிகளிலும் பல்வேறு உலக மொழிகளிலும் தமிழ் இலக்கியங்களை எடுத்துச் செல்லவும் தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் முக்கிய நாடுகள் மட்டுமின்றி பல உலக நாடுகளின் தமிழ் புத்தக கண்காட்சிகள் நடத்தவும் இந்த அரசு திட்டமிட்டிருக்கிறது. பேரவைத் தலைவர்களே, இந்தியாவிலே புறையோடி போயிருக்கக்கூடிய ஜாதி பாகுபாட்டை மேன்மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய பிஜேபி அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு முற்றாக நிராகரிக்கும் என்கின்ற நிலையில் அதற்கு மாறாக அவரவர்கள் விருப்பப்பட்ட கைவினைப் பொருட்களை உருவாக்குவதற்காகவும் நவீன முறையில் செயலாற்றுவதற்காகவும் கலைஞர் கைவினை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை 7297 நபர்களிடமிருந்து விண்ணப்பம் பெறப்பட்டு 28 கோடி ரூபாய் மானியத்தோடு 138 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் விரைவில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களாலே தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான திருக்கோயில்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் முன் எப்போதுமே இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை மிகச் சிறப்பாக பணியாற்றி வருவதை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் 2662 கோயில்களுக்கு திருக்குடமுழுக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான 7327 ஏக்கர் நிலங்களும் 36.38 லட்சம் சதுரடி மனைகளும் 5.98 லட்சம் சதுரடி கட்டடங்களும் இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய பெரும் முயற்சியின் காரணமாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு திருப்புகோயிலுடைய வசமாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சிகளின் காரணமாக பெறப்பட்டிருக்கக்கூடிய இத்தகைய சொத்துக்களுடைய மொத்த மதிப்பு 7185 கோடி ரூபாய் ஆகும் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல ஊரக வளர்ச்சித்துறையை எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் கடந்த அதிமுக ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் 2016ஆம் ஆண்டு முதல் 21ஆம் ஆண்டு வரை கடந்த 5 ஆண்டுகளிலே நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து அந்த 5 ஆண்டுகளிலே அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அந்த 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் வீடு வழங்குவதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். அதாவது வருடத்திற்கு 20,000 வீதம் 1 லட்சம் பசுமை வீடுகள் கட்டப்படும் என்று நீங்கள் அந்த திட்டத்தை பசுமை வீடுகள் திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். ஆனால் அந்த 1 லட்சம் வீடுகளில் திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய அந்த காலத்தில் 24,000 வீடுகள் கட்டப்படாமலே இருந்தது. 25% வீடுகள் அன்றைக்கு கட்டப்படவில்லை. வீடுகளுடைய கட்டுமான பணிக்கு அன்றைக்கு வெறும் 2.1 லட்சம் ரூபாய் 2,10,000 ரூபாய் மட்டும்தான் அன்றைக்கு நீங்கள் கொடுத்தீர்கள். அது அந்த 5 ஆண்டுகளிலே 1 லட்சம் வீடுகள் என்று நீங்கள் திட்டமிட்டு ஆமை வேகத்திலே அதிலே நடந்து கொண்டிருந்தக்கூடிய அந்த முயற்சிகள் திராவிட மாடல் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு அது ஜெட் வேகத்திலே பயணிக்க துவங்கி இன்றைக்கு ஒவ்வொரு வீடும் 3,350,000 மதிப்பீட்டில் 360 சதுரடி பரப்பளவில் ஆண்டுக்கு 1 லட்சம் வீடுகள் 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எதிர்வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக நோக்கத்தோடு கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்காக இதுவரை
ஏறத்தாழ 2150 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து வீடுகளும் மே மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்பதை நம்முடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 5 ஆண்டுகளிலே 1 லட்சம் வீடுகளை கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஆண்டுக்கு 1 லட்சம் வீடுகள் கட்டக்கூடிய நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்கின்ற ஒப்பீட்டை நான் உங்களுடைய மனச்சான்றுக்கு நாட்டு மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல குடிநீர் வடிகால் வாரியம், அதன் மூலமாக 2011-21 வரையிலான 10 ஆண்டுகளில் மொத்தம் 88 திட்டங்கள் 7817 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் 4 ஆண்டுகள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு 16 புதிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டு மொத்தம் 168 குடிநீர் திட்டங்களுக்கு 38,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயலாக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு 3,23 லட்சம் மக்கள் பயன்பெற்றிருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, அதே போல இளைஞர் நலன், தமிழ்நாட்டினுடைய அரசின் துறைகளிலேயே மிக சமீப காலத்தில் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு மிக அதிகமான கவனம் தமிழ்நாட்டிலே மட்டுமன்றி இந்திய அளவிலும் உலக அளவிலும் கவனம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறையாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைந்திருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய தலைமையில் இந்த துறையில் தமிழ்நாடு நிகழ்த்தியிருக்கக்கூடிய சாதனைகளை பார்த்து உலகெங்கும் இருக்கக்கூடிய விளையாட்டு அமைப்புகள் தங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தினமும் தெரிவித்து வந்திருக்கிறார்கள். 2011 முதல் 2021 ஆண்டு அதுவரை சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 188 கோடி ரூபாய் அளவில் சுமார் 2077 கோடி ரூபாய் கடந்த 10 ஆண்டுகளிலே அதிமுக ஆட்சியில் இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கழகம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டுகளில் ஆண்டுக்கு சராசரியாக 386 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இதுவரையில் 1933 கோடி ரூபாய் 5 ஆண்டுகளிலே அதிக அளவிலே நிதி ஒதுக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 2011 2021 ஆண்டு வரை இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது பெரிய அளவிலே சாதனை படைத்திருக்கக்கூடிய 3 நபர்களுக்கு மட்டுமே பொதுத்துறை நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகளை நீங்கள் பெற்று தந்தீர்கள். ஆனால் கழகம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டுகளில் 93 விளையாட்டு வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு பல்வேறு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்பினை நாம் வழங்கியிருக்கிறோம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல எல்லோருக்கும் எல்லாம் என்ற முழக்கம் மனித இனத்தில் மட்டுமல்ல, புவியில் வாழும் அனைத்து இனங்களுக்கும் அது உள்ளடக்கியது என்கின்ற புரிதலோடு நம்முடைய அரசு செயலாற்றி வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 19 ஈரநிலங்கள் மற்றும் பறவைகள் சரணாலயங்களுக்கான ராம்சர் சாசனத்தின் அங்கீகாரத்தை பெற்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் திட்டங்கள் 2011 2020 வரையான 10 ஆண்டு காலத்தில் பெரிய அளவில் எதுவும் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்பதையும் நான் சொல்லாமலேயே நம்முடைய உறுப்பினர்கள் நன்றாக நீங்கள் அறிவீர்கள். பேரவைத் தலைவர்களே, கடந்த 4 நாட்களாக 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின் மீது நடந்த விவாதத்தில் பேசியிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பலரும் பல நல்ல கருத்துக்களை இங்கே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை நான் உரித்தாக்குகிறேன். குறிப்பாக நம்முடைய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மருத்துவ சுற்றுலா குறித்து, மெடிக்கல் டூரிசம் குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அவருக்கு நான் சொல்வதெல்லாம், தமிழ்நாடு இந்தியாவிலேயே மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு உருவெடுத்து வந்திருக்கிறது. மருத்துவத்தினுடைய பொருட்டு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தங்களுடைய சிகிச்சைக்காக சென்னை, கோவை மற்றும் மதுரை ஆகிய முக்கிய பகுதிகளுக்கு நோயாளிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டு மருத்துவத்துறையிலே பல நல்ல திட்டங்களை தீட்டுவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்பு, அவர் கோரியவாறு அந்த மெடிக்கல் டூரிசம் வர வேண்டும் என்கின்ற அறிவிப்பை சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கையின் மீது நம்முடைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் உரையாற்றுகிற போது அவர்கள் உங்களுக்கு நல்ல செய்தியினை தருவார்கள் என்பதை நான் உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன்.
நன்றி.